இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோவும் அந்த சேர்மனுமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சேர்மனுமே ஹீரோனோட அப்பா கடைசியாக பேசின விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். அதைத்தான் ஹீரோக்கிட்ட போட்டு காமிப்பான். அப்போ அவங்க அப்பாவுமே அதில் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, என்னோட பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நான் இனிமேல் ஸ்மோக் பண்ணவோ ட்ரிங்க் பண்ணவோ மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதே போல் நம்ம இப்போ நடத்திட்டு வர அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை எப்படி நான் சால்வ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நிறைய எம்ப்ளாயிஸ் இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே நமக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம ஏதாவது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் இந்த கம்பெனிக்காக. நான் ஏதாவது பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அதில் பேசியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு தான் இருப்பான். அப்போ ஹீரோமே கேட்பான், இதையே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, இதை நான் ரெக்கார்ட் பண்ணல. அவன் எனக்கு கால் பண்ணுற டைமில் நான் வீட்டில் இல்லை, என்னோட வேலைக்காரங்க தான் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க போல். இந்த மெசேஜை நான் கேட்டதுக்கு அடுத்து என்னால் அவனுக்கு எந்த உதவியுமே எனக்கு அந்த டைமில் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். ஹீரோனோட அப்பாவும் இந்த சேர்மனுமே அப்போது ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. அங்கே கட் பண்ணால் இந்த எக்ஸை தான் காட்டுவாங்க. அந்த எக்ஸுமே அவனோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து தனியாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ அவனுமே சொல்லுவான், ஹீரோனிட்ட இருக்க ஷேர்ஸை வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஹீரோனிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷேரை எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவன் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருப்பான். இப்போ இவனோட கம்பெனியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இவனுக்கு நிறையா ஷேர்ஸ் வேணும். அதுக்காக என்ன பண்ணன்னு தெரியாமல் தான் ஹீரோனோட ஷேரை வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எதுனாலும் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருப்பான். எப்படியாவது ஹீரோன்கிட்ட பேசி அவளோட ஷேர்ஸை வந்து எனக்கு நான் விற்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவன் ஒய்ஃப்மே சொல்லுவாள், என்ன ஐடியா பண்ணியிருக்க, என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படின்றப்போ அவனுமே சொல்லுவான், நம்ம குழந்தைய வச்சு தான் அவள் அந்த குழந்தைக்காக கண்டிப்பாக எதுனாலும் பண்ண ரெடியாக இருப்பாள். அதனால் நம்ம குழந்தைய வச்சு தான் நான் அந்த பிளானை பண்ண போகிறேன் அப்படின்றப்போ இதை கேட்டுட்டு அவளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. என்னால் கண்டிப்பாக முடியாது. இப்போ குழந்தைய வச்சு ஏதாவது பண்ணுவா, கடைசியில் அந்த குழந்தையை நம்ம பறி கொடுத்துடுவோம். அதனால் அதை மட்டும் நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவன் எவ்வளவோ சொல்லுவான். ஆனால் அவன் கேட்க மாட்டான். என்னால் முடியாது, நீ சொல்கிறது எதுவுமே என்னால் கேட்க முடியாது, நான் என்ன பண்ண போறேனோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கோமா சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அவன் அங்கேருந்து போனதுக்கு அடுத்து இவளுமே இவளோட லைஃப்பில் நடந்த அந்த பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துருப்பா. இவங்க காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க 2 பேருமே. அப்போது இவனுமே சொல்லியிருப்பான், இதுக்கடுத்து உனக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ இவனுமே கேட்டிருப்பா, எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு உன் லைஃப்பில் என்ன தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ அப்போ இவனுமே இவனோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். நான் சின்ன வயசுலேயே என் அம்மா அப்பாவை இழந்துட்டேன். அதுக்கடுத்து என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டது நீ மட்டும்தான். நீ எப்போதுமே என்கிட்ட நல்ல விதமாகவே நடந்துக்கிட்ட. எல்லாத்துக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனால் நான் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. என் அப்பாவுக்காக சில விஷயங்கள் நான் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா என் அப்பா இறக்கிறதுக்கு காரணம் ஹீரோயினோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயினோட அப்பாவால் தான் இவனோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். இவங்க அப்பா சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் ஹீரோனோட அப்பா தான். அவனை நான் எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். என்னோட லைஃப்பில் நான் பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயமே அவனை பழி வாங்கணும். அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். அப்போ நீ பழி வாங்குறதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறப்போ அப்போ அவனுமே சொல்லுவான், இப்போ நான் ஹீரோனி கூட கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிட்டேன். ஹீரோனி மூலமாக தான் நான் அவங்க அப்பாவை பழி வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். இதெல்லாம் கேட்குற இவளுக்குமே கோவமாக இருக்கும். அப்போ என்னோட நிலைமை அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவனுமே சொல்லுவான், கண்டிப்பாக நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவான். அதை கேட்டுட்டு இவளுமே கோவம் அங்கேருந்து போயிடுவா. இது எல்லாத்தையுமே ப்ரெசென்ட்டில் அவள் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அங்கே கட் பண்ண அங்கே ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவும் சேர்மனும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சேர்மனுமே சொல்லுவான், சீக்கிரமே அந்த எக்ஸோட கம்பெனியை நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஹீரோயினோட அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவனுமே எங்கே பாரு, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அவனே இறந்து போயிட்டான். அதுக்கடுத்து நம்ம அதை பற்றி பேசி எதுவுமே ஆக போகிறதில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். நான் சொல்கிறத நீ பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த சேர்மனுமே சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோமே சொல்லுவான், அவங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது கூட உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்றப்போ அது எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். இப்போ அதை பற்றி பேசி எந்த யூஸுமே கிடையாது. இப்போ நான் சொல்கிறத பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறப்போ ஹீரோவால் அதை கேட்கவே முடியாது. நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுறேன், ஆனால் கண்டிப்பாக ஹீரோயினோட அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எதனால் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக நான் தெரிஞ்சுட்டே ஆவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கப்போ அதை கேட்குற சேர்மனுமே எங்கே பாரு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, இது எல்லாமே ஹீரோனி பார்த்துக்க போறா. அவளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு என்ன தேவையோ அதை பண்ண போறா. ஹீரோனிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும், அவங்க அப்பாவுக்கான நியாயத்தை அவளே வாங்கி கொடுத்துருவா. நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அப்போ ஹீரோமே சொல்லுவாங்க, பாருங்க தேவையில்லாம இந்த விஷயத்த நீங்கள் ஹீரோன்கிட்ட சொல்லக்கூடாது, உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள். ஹீரோனிக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது, அவங்க அப்பா பேசுனது எந்த விஷயமே அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான். அப்போ அதை கேட்குற சேர்மனுமே, அதையும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவங்க அப்பா என்ன பேசினார், அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்ற விஷயம் அவளுக்குமே தெரியணும்ல, அதனால் அவள் தெரிஞ்சுக்கிறதுனால எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி சேர்மன் சொல்கிறப்போ ஹீரோக்குமே ரொம்ப கோவம் வந்துடும். எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணீங்க, இந்த விஷயம் ஹீரோனிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து போயிடுவான்.
அங்கே கட் பண்ண அந்த மேனேஜர் லேடியை தான் காட்டுவாங்க. மேனேஜர் லேடியும் அவனோட பையனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் தான் வந்திருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தா இவளுக்காக பொக்கேலாம் அந்த கண்ணாடி போட்டவன் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு அவள் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு நர்ஸுமே வருவா. நர்ஸுமே வந்துட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருப்பா. அப்போ இவளுமே சொல்லுவா, உங்களால் தான் இப்போ வரைக்கும் என்னோட பையன் உயிரோட இருக்கான், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்போ அப்போ அந்த நர்ஸுமே சொல்லுவா, இதுக்கு நாங்கள் மட்டும் காரணம் கிடையாது, ஹீரோயினுமே ஒரு விதத்தில் காரணம் தான், நீங்கள் நன்றி சொல்லதா இருந்தால் ஹீரோயினுக்கும் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த நர்ஸுமே சொல்லுவா. அப்போ இவளுமே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் இப்போதான் இந்த மேனேஜர் லேடிட்டுமே சொல்லுவா. ஹீரோயினுமே எவ்வளோ டைம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க, அந்த பையனோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு தேவையான காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் கொடுப்பாங்க. ஆனால் அது இந்த மேனேஜர் லேடி அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டா. இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. இவளுமே எவ்வளோ ட்ரை பண்ணுவா. பட் ஆனால் அந்த காசை இவள் வாங்கவே மாட்டா. இவகிட்ட கொடுத்தா தானே வாங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டாக்டர்கிட்டே போய் பேசியிருப்பாங்க. அவனுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவளை பழையபடி மாற்றுங்க, எவ்வளோ செலவானாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், அந்த செலவுக்கான காசை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் அவனுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டாக்டர்கிட்ட பேசியிருப்பாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பையனுக்குமே நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இந்த நர்ஸு பொண்ணுமே இந்த மேனேஜர் லேடிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இங்கே இந்த கண்ணாடி போட்டவனை தான் காட்டுவாங்க. இந்த கண்ணாடி போட்டவனும் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பான். எதுக்காக அப்படின்னா அந்த மேனேஜர் லேடி ஒரு புக் வச்சுருந்தாங்கல்ல, அதில் கூட இவன் தண்ணியை கொட்டி விட்டான்ல, அந்த புக்கை தான் இவங்க தேடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த புக்குக்காக தான் வந்திருப்பான். ஹீரோக்கிட்ட அந்த காப்பி இருக்கும், வேற காப்பி எங்கேயுமே கிடச்சிருக்காது. அதனால ஹீரோக்கிட்ட இருந்து அந்த புக்கை வாங்கிட்டு போகலான்றக்காக வந்திருப்பான். அந்த இடத்துக்கு ஹீரோயின்மே வந்திருப்பாங்க. ஏன் இந்த புக்கு உனக்கு வேணும் அப்படின்றப்போ, மேனேஜர் லேடி இந்த புக்கை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு இந்த புக்குனா ரொம்பவே பிடிக்கும் போல, இந்த புக்கை தான் வெளியே தேடிட்டு இருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் எங்கேயுமே இந்த புக்கு கிடைக்கவே இல்லை, ஹீரோக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் நான் வாங்குறதுக்காக வந்திருந்தேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். அப்பதான் அந்த கண்ணாடி போட்டவனும் உண்மை எல்லாத்தையுமே ஹீரோக்கிட்டே ஹீரோயின்மே சொல்லுவாங்க. நான் அந்த ஆப் மூலமா தான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் அவங்கன்னு சொல்லி எனக்கு தெரியவே செய்யாது, அதுக்கடுத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம மேனேஜர் லேடி கூட தான் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கு மேல அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அவங்க இந்த புக்கை ஆசைப்பட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கை வாங்குறதுக்காக வந்தேன். அதே போல நீ அவங்கள பத்தி தப்பாலாம் எடுத்துக்காத, எப்போதுமே உங்ககிட்ட அவங்க கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காங்கல்ல, அதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத. உண்மையில அவங்க ரொம்ப நல்லவங்க, உங்ககிட்ட அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வித சமாளிக்க முடியாம தான் உன்கிட்ட கோவப்படுறாங்களே ஒழிஞ்சு மற்றபடிலாம் அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள நீ எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றப்போ ஹீரோயின்மே இல்லை நான் அவங்கள எதுவுமே தப்பா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க. இவனுமே இந்த புக்கை வாங்கிட்டு எப்படியாவது அவங்க கிட்ட இன்னைக்கு கொடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக கம்பெனிக்கு தான் வந்திருப்பான். வந்துட்டு அவங்களுக்காக சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பான், அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். அப்போ அந்த லேடியுமே சரி ஓகே வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்றப்போ இவன் கொண்டுட்டு வந்த அந்த புக்கையுமே வச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பான். அப்போ அந்த லேடியுமே என்னாச்சு, அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுமே சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து மெதுவாக நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போதான் அந்த புக்கையுமே பார்ப்பாங்க. இந்த புக்கையே நீ எனக்காக கொடுக்குற அப்படின்றப்போ அவனுமே சொல்லுவான், நீங்க இந்த புக்கை தானே தேடிட்டு இருக்கீங்க, அதனாலதான் நான் உங்களுக்காக இந்த புக்கை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றப்போ நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவனுமே உண்மையை சொல்லுவான், நீங்க அந்த ஆப்ல சேட் பண்றீங்களா, அது ஏன் கூட தான், நான் தான் அந்த பையன், உங்க கூட தான் நான் சேட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவன் உண்மையை சொல்லிடுவான். அதை கேட்குற அந்த லேடியுமே கொஞ்சம் பதட்டமாயிருவாங்க. உடனே ஃபோன் எடுத்துட்டு அந்த ஆப்பை டெலீட் பண்ணிடுவாங்க. நான் அந்த ஆப்பை டெலீட் பண்ணிட்டேன், இனிமேல் எப்போதுமே அந்த ஆப்பை யூஸ் பண்ண போறதில்ல, தயவு செய்து வெளியே போறியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுக்குமே என்ன சொல்றேனே தெரியாது, அமைதி அங்கேருந்து வெளியே வந்துடுவான். இங்கே ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே ஹீரோயினியை கூட்டிட்டு நான் இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். ரெண்டு பேருமே ஜாலியாக அன்னைக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.